ஒதுக்கப்பட்ட கல், இது ஷேப் இல்லாத கல், இது பிரயோஜனமற்ற கல், இதை எடுத்து முக்கியமான இடத்திற்கு யார் வைத்தது? அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், இது கர்த்தர் வைத்த கல், இதை எடுப்பதற்கு ஒருவருக்கும் அதிகாரமே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதத்துல சாதாரணமாய் புறக்கணிக்கப்பட்ட சில காரியத்தை கொண்டு கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு எடுத்த கல் அது யாராலும் மதிக்கப்படாத கல், அது ஒரு கூழாங்கல், அதை கவனிப்பார் ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த சாதாரணமான கல்லை ஒரு மிகப்பெரிய ராட்சதனான கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்த முடியுமானால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை ஆகாது என்று தள்ளினார்களா? உங்களை பயன்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். வேதத்திலே இரண்டாவது, மோசேயினுடைய கையிலே ஒரு கோல் இருக்கிறது. அது ஒரு சாதாரணமான கோல். ஆடு மேய்க்கிறவர்கள் எல்லாரும் அதை பயன்படுத்துவார்கள். அதை ஒரு பெரிய பொருட்டாக அவர்கள் எடுக்க மாட்டார்கள். ஆனால் அந்த சாதாரணமான கோலை கர்த்தர் அற்புத